Very good morning, all of you. Again. All right. இன்றைக்கு நாங்கள் இப்போ லாஸ்ட் 4 கிளாஸஸில் நாங்கள் பார்த்த விஷயம் வந்து பார்ட் 1 உள்ள விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் பார்த்துனாங்க. அதாவது ஒரு பாஸ் பேப்பர், ஒரு மாடல் பேப்பர் வகையில் பார்த்துனாங்க. அதில் கடைசி மாடல் பேப்பரில் கடைசி 2 நாங்கள் செய்யலை. நீங்கள் வீட்டில் செய்து பாருங்க. இப்போ நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் பார்ட் 2க்கு. வடிவா நீங்கள் திங்க் பண்ணணும் பிள்ளைகள். கன பேருக்கு ரிசல்ட்ஸ் வந்து குறையிறதுக்கு ஒரு காரணம் வந்து தனியாக பார்ட் 1 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு விடுறது. சரியா, பார்ட் 1 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணினா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது. சில நேரம் டபிள்யூ லெவலில் இருக்கிறவரும் பார்ட் 1 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணினா அவருக்கு எஸ் வர்றதே கொஞ்சம் சந்தேகம்தான். சரியானே, இப்போ கனவேர் வந்து சில டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பார்ட் 1லேயும் மெனக்கெட்டு கொண்டு இருப்பினோம் இப்படி தொடர்ந்து. அதனால எங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரப்போகிறது இல்லை. அப்போ நாங்கள் பெறலாக பார்ட் 2வையும் நாங்கள் செய்து கொண்டு போனால் தான் எங்களுக்கு சரியான ஒரு அவுட்புட் ஒன்று வரும்னு நான் நினைக்கிறேன். அதான் உண்மையும் கூட. சரியான. ஸோ எங்களுக்கு தேவை 10 கேள்விக்கும், அதாவது பார்ட் 1க்கும் இங்கிலீஷ், பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் உள்ள விஷயங்களை நாங்கள் ஃபுல்லாக அலசி ஆராய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் இந்த செகண்ட் பார்ட்டில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எங்களுக்கு வரப்போகுது, நாங்கள் என்னென்று அதை எழுத போகிறோம் என்ற மாதிரியான விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2020ஆம் ஆண்டு இப்படியான கேள்விகள் எல்லாம் வந்திருந்த 2020 இப்படியான கேள்விகள் வந்திருந்த பாருங்கோ. இதில் கொஷின் நம்பர் 9 வந்து vocabulary பேஸ்டாக வந்த vocabulary ஃபைன் பண்ணி எழுதக்கூடிய மாதிரி. அதுக்கு 5 மார்க்ஸ் தான். வழமையாக இந்த பார்ட் 1ல் இருக்கிற மாதிரி 5 மார்க்ஸ் தான், கூட மார்க்ஸ் ஒன்றும் இல்லை. அடுத்தது கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து 10வது கேள்வியா, அதுவும் 5 மார்க்ஸுக்கு தான் வரும் கிராமருக்கு. இப்பயும் கூடுதலாக டெஸ்ட் 9 and 10 வந்து vocabulary கிராமர் அந்த மாதிரி தான் வருது. சரிதானே? ரைட். இப்போ இது 2020. இப்போ மற்ற மற்ற பாஸ் பேப்பர்லையும் என்ன விஷயங்கள் வந்துட்டுன்றதை பார்த்துட்டு நாங்கள் இறங்குவோம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நாங்கள் பார்த்தா அது மாதிரி. ரைட். அப்போ அந்த ஒரு அனலைசிங் ஒன்று செய்து போட்டு நாங்கள் மெயின் பேப்பர் இப்போ செய்ய போகிற பேப்பருக்கு இறங்கின வேண்டாம், எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ வடிவாக கேட்டு கொண்டு இருங்கோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. மோஸ்ட்லி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்காதீங்க, கொப்பியை வச்சு நோட் பண்ணுங்க. அதான் முக்கியம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதால இந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. சரிதானே? அதை நாங்கள் திரும்ப பார்க்க போகிறதும் இல்லை, டைம் வேஸ்ட் தான். ஓகே. ஸோ மேக்சிமம் உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சில நோட்டுகளை எடுத்துக்கொண்டிருந்தீங்கன்னா தான் நல்ல. அதோட செகண்ட் பார்ட்டை பொறுத்த மாதிரிலாம் எங்களுக்கு ரைட்டிங் பார்ட்டில் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வளமையான ஸ்க்ரீன்ஷாட் மாதிரியே இருக்குது. சரி, அதை திரும்பி பார்க்க மாட்டோம், திரும்ப ஃபோட்டோஸை பார்க்கலான்னு பார்ப்போம். ஏன்னா ரைட். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெரிய வேணும் எப்படி அதை யூஸ் பண்ண போகிறோம்ட்டு. ஓகே. ஸோ டெஸ்ட் 11 வந்து க்ளோஸ் மெசேஜ் என்று சொல்கிற கேள்வி. அது 14 டேஸ் வரும் எங்களுக்கு, 14 டாஸ்க்ஸ். அதில் வந்து அவங்க தர்ற ஆன்சர்ஸை வச்சுக்கொண்டு ரீட் பண்ணி வடிவா, அதான் ரீடிங் டைப் ஆஃப் கொஷின் போட்டிருக்கு. வடிவா வாசித்து அதுக்கு அரை மார்க்ஸ், ஒன்றுக்கு 7 மார்க்ஸ் மொத்தம். சரியான. அப்போ முதல் கொஞ்சம் மார்க்ஸ் கூடின கேள்வின்னா அந்த டெஸ்ட் 11 தான். பிறகு திரும்ப ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி மார்க்ஸ் குறைஞ்ச 5 மார்க்ஸ் உரிய கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸில் 2 கேள்வி. அடுத்த 2வது கேள்வியாக இருக்குது. அடுத்த ரீடிங், 13வது வந்து ரீடிங் அண்ட் மச் தான் கூடுதலாக இப்போ வருது. ஓகே ரைட். அப்போ அது பிறகு ரைட்டிங் வந்து ஆக கூடின புள்ளிகளாக இருக்கும். அந்த 10 மார்க்ஸ் உள்ள ரைட்டிங் பார்ட் ஒன்று வரும். அது லெட்டர் எழுதுகிற மாதிரியும் பெறலாம், அல்லது கிராஃப்ஸ் ஏதாவது எழுதுகிற மாதிரியும் பெறலாம். அடுத்தது ரீடிங் வந்து எங்களுக்கு டோட்டலாக 8 மார்க்ஸுக்கு இப்படி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ரீடிங் ஃபுல்லாக. அடுத்தது ரைட்டிங் வந்து எஸ்ஏ ரைட்டிங் டுகெதர் எங்களுக்கு 15 மார்க்ஸு வரும். அப்போ எங்களை இங்கிலீஷ் பேப்பர்லேயே ஆகக்கூடிய புள்ளிகளை எடுக்க போகிற விஷயம் வந்து இந்த ரைட்டிங் பார்ட்டாக தான் இருக்கும். அதாவது கடைசியாக வர எஸ்ஏ ரைட்டிங்.
அது வந்து நீங்கள் 200 வேர்ட்ஸில் எழுத வேணும். அதில் சில நேரம் ஆர்டிக்கல், சில நேரம் இல்லை, இந்த நேரம் உங்களை சாய்ஸாக வரக்கூடியது ஆர்டிக்கல், ஸ்பீச், எஸ்ஸே அண்ட் டயலாக் ஸ்டோரி சம்திங், ரைட்? அப்படியான சில விஷயங்கள் வரலாம். 2020ஆம் ஆண்டுல என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் செகண்ட் பார்ட்ல வந்தது என்றதை பார்க்கறதுக்கு முதல் அதில் மார்க்கிங் க்ரைட்டீரியா பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பேப்பர் 1க்கு 40 மார்க்ஸ், பேப்பர் 2க்கு வந்து 60 மார்க்ஸ் வந்து இருக்கு. அப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணின விஷயம், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இது தொடர்பான விஷயங்களை. அதை பற்றி நான் கூட மினக்கிடாம என்ன செய்யறேன்னா நேராக பேப்பருக்கு இறங்குவேன். பேப்பருக்குள்ள இறங்கினா யா இது அதே ரைட்டிங் பார்ட் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. நாங்கள் தனித்தனி கேள்வி பார்க்கல, அதை பற்றி நாங்கள் கதைப்போம். இப்போ நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு, அதாவது 2019ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு எங்களோட ஓ லெவல் பேப்பரில், அதுவும் செகண்ட் பார்ட்டில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்குன்றதை வந்து கொஞ்சம் நாங்கள் பார்க்க போகிறோம். அலசி ஆராயக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? பார்ப்போம். இப்போ நான் திரும்ப பேப்பரை ஷேர் பண்ணுறேன் பாருங்க. யா 2020ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு சூப்பராக சொல்கிறேன். இப்போ 20 ஓப்பனில் இருக்கக்கூடிய டெஸ்ட் 9ல் பாருங்க, இந்த vocabulary பேஸ்ட் கொஷின். இதில் உண்மையில் எங்களுக்கு வேர்ட் கிளாஸஸ் தான் தெரிய வேண்டிய தேவை இருக்கு. அப்போ டெஸ்ட் 9ல் வேர்ட் கிளாஸஸ் வரப்போகுது. ஓகே, டெஸ்ட் 10ல் இப்படி ஒரு கேள்வி. டெஸ்ட் 10ல் கொஷின்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெருசாக பாஸ் பேப்பரில் ஃபேமிலியர் இல்லாத ஒரு கொஷின் இது. மேக்கிங் கொஷின்ஸ் டு அண்டர்லைன் பார்ட் எஸ் ஆன்சர்ன மாதிரி, சரியா? அப்போ அண்டர்லைன் பார்ட் வந்து ஆன்சராக வர மாதிரியா கொஷனை மேக் பண்ணுற மாதிரி வரும். செகண்ட் பார்ட் கொஷின் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது, பார்த்தீங்களா? வாசிக்க வேண்டிய தேவை. அடுத்தது டெஸ்ட் 11 வந்து க்ளோஸ் மெசேஜ் அவைல் ஆன்சர்ஸ் தருவினம். அந்த ஆன்சர்ஸை பொருத்தமாக கொண்டு பிளாங்கில் நாங்கள் ஃபில் பண்ண கொஞ்சம் பெரிய கேள்வி தான் இது, டைமும் எடுக்கும், பிழைகளும் வரும், சரியா? இதில் ஒரு குருட்லக்கில் கூட எங்களுக்கு மார்க்ஸ் தராது. நாங்கள் மாறி மாறி போட்டு விடுவோம், ஏதாவது ஒன்று வருந்தானேண்டு அப்படி செய்யலாம். கஷ்டம், அதில் கொஞ்சம் டெக்னிக்கல் இருக்குது, நான் சொல்லித்தரேன் அப்படி செய்கிறேன். ஓகே, தென் டெஸ்ட் 12 ஒரு கிராமட்டிக்கல் பேஸ் தான். அதில் வேர்ப் இருக்கும் ப்ராக்கெட்டில், அதை கொண்டு வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேயும் கணவர் அடி வாங்குறதை நான் பெண் கூட பார்த்துருக்கேன். இந்த கேள்விகள் சில நேரம் எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும், சரியா? அதுக்கு நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒன்று அவசரம், ஒன்று வந்து ப்ராக்டிஸ் இல்லை, அதுதான் பிரச்சனை. அடுத்த டெஸ்ட் 13. டெஸ்ட் 13 ஃபுல்லாக ரீட் பண்ணணும். இதில் கூடுதலாக எல்லாரும் 5 out of 5 எடுக்கிறேன். நீங்கள் நான் திருத்தின பேப்பர்களை வச்சுக்கொண்டு சொன்னால் டெஸ்ட் 13ல் பெரிய பிரச்சனை வாரையில் ஏன்னா கீவேர்ட்ஸ் நிறைய இருக்கும், அதை வச்சோடனே ஈஸியாக மேட்ச் பண்ணிடுவீங்க. சில நேரம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், மேட்ச் பண்ணிக்கல கீவேர்ட்ஸில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுகளில் சஃபர் ஆகிற நீங்கள் அதை தவிர மற்றபடி இதில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறத நான் அவதானிச்சிருக்கிறேன், ரைட்? ஓகே, இதில் இது வந்து கிராஃப் சில பேர் எடுப்பீங்க, சில பேர் லெட்டர் எடுப்பீங்க. லெட்டர்னா ஒஃபிஷியல் லெட்டர் வரலாம், சில நேரம் பர்சனல் லெட்டர். பல சந்தர்ப்பங்களில் பர்சனல் லெட்டர் தான் வந்திருக்கு பாருங்க. இது ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றபடியாக பர்சனல் லெட்டர் தான் இது, ரைட்? அது அவற்றை அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன். அப்போ இன்னும் நாங்கள் கேஷுவலாக எழுதலாம். அப்போ இப்படியான சந்தர்ப்பத்தில் பார் சார்ட்டோ பை சார்ட் எதுவும் டிஃபிகல்ட்டாக வந்ததுண்டா நீங்கள் பர்சனல் லெட்டர் எடுக்கிறது வந்து பெஸ்ட், சரி? அதை நீங்கள் டிசிஷன் மேக்கிங் வந்து உங்களோட கையிலான இருக்குது. அப்போ ரெண்டுமே நீங்கள் எழுதி பார்த்துருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ரைட்? இப்போ ஒரு பர்சனல் லெட்டர், மற்றது ஒரு கிராஃப் டிஸ்கிரிப்ஷன் வேறு மாதிரி இருந்தால் நீங்கள் டிசைட் பண்ணணும் எது உங்களுக்கு மார்க்ஸ் நிறைய தரப்போகுதுன்னு சொல்லி. சில கிராஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓகே, நான் வென் டயக்ராம் வந்துட்டேன்னு வைங்களேன், அதை பற்றி நாங்கள் ஒன்றும் எழுதி பார்க்கல. லெட்டர் வந்து பர்சனல் லெட்டர் நல்ல ஈஸியான லெட்டர்,
அவற்றை ஸ்டடீஸை பற்றி கேட்குது, அவற்றை ஊரை பற்றி கேட்குது, அப்படியான ஈஸியான லெட்டர் ஒன்று வருதுண்டா இம்மீடியட்டாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது லெட்டரை தான். சரியான அப்போ எந்த ஒரு பழக்கமும் இல்லாத ஒரு விஷயத்தை எழுதி அதுக்கு மார்க்ஸை குறைய எடுக்கிறத விட டக்குன்னு பழக்கமான ஒரு விஷயம் போன முறையும் அந்த சில பேர் என்ன செய்து விட்டாங்கன்னா லெட்டர் எழுதினாங்க. ஏனென்றால் அந்த சார்ட் வந்து இந்த பார் சார்ட் வந்து மாறி வந்தது போன முறை வரைக்கும். எப்படி வந்ததுன்னா ஹொரிசோண்டல் ஆக்சிஸில் வந்து இதுவும் நம்பர்ஸும் வேர்டிக்கல் ஆக்சிஸில் வந்து எங்களுக்கு அந்த பார்ஸும் வந்தது. அப்போ பார்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்தது. அப்போ அப்படி வரைக்கல அதில் உண்மையிலே சின்ன விஷயம்தான் சேஞ்ச், ஆக்சிஸை சேஞ்ச் பண்ணி எழுதிவிட்டா சரி. ஆனால் அதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி ஒரு பார் சார்ட் நாங்கள் பார்க்கலையே ரெண்டு வரைக்கும் டக்குன்னு லெட்டர் எழுதினாங்க, அவங்க சக்ஸஸ். அப்போ அந்த டெசிஷன் மேக்கிங் இதில் இப்போ இங்கிலீஷ் எக்ஸாமில் ஒரே ஒரு சாய்ஸ் தான் வரும் பிள்ளைகள். அது ஒன்று இந்த டெஸ்ட் 14 தான். டெஸ்ட் 14ல் மட்டும்தான் சாய்ஸ் ஒன்று நாங்கள் ஸ்கிப் பண்ணி போட்டு செய்யக்கூடிய மாதிரியான. மற்ற எக்ஸாம்ல எல்லாம் நிறைய சாய்ஸஸ் இருக்குதான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண ஒரு 2-3 கேள்வியே ஸ்கிப் பண்ணலாம். பட் இங்கே இது மட்டும்தான் ஸ்கிப் பண்ணக்கூடிய விஷயம். அப்படி இருந்து நாங்கள் ஒன்று எழுதியே ஆகணும். ஸோ இது இன்னும் இது தொடர்பான விஷயம் நிறைய சொல்லுவேன் நான். அடுத்த எஸ்ஏ ரைட்டிங் முதல் இந்த கம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் சரியான ஈஸியாக இருக்கும் இந்த கம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். ஆனால் மார்க்ஸுகள் குறைய வாரதை நான் அவதானிச்சிருக்கேன். ஏனெண்டா வாசிக்க பெஞ்ச் சரியா வாசிங்கன்னா சரியான ஈஸியான கேள்வி வந்து இந்த 8 மார்க்ஸை சும்மா நார்மலாக எடுக்கலாம். ட்ரூ ஃபால்ஸ் எல்லாம் வடிவாக போடலாம். சரியா அதில் கூட போடாமல் இப்படி பிளாங்காக வர்ற பேப்பர்கள் எல்லாம் அவதானிச்சிருக்கேங்க. ரைட் அப்போ இதை வாசிக்க இல்லாமல் இருக்குது. மற்றது வாசிக்க இல்லாமல் இருக்குன்னா ஒரு 10 கம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் எடுத்து வாசி. இன்றைக்கும் நாளைக்கும் நான் கம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் வந்து செய்ய போகிறேன் என்று சொல்லி நீ மைண்டில் செட் பண்ணணும். இண்டிவிஜுவலாக செய்ய போகிறேன், ஓகே எத்தனை மார்க்ஸ் வருது திருத்துவா, இல்லாட்டி சேர்ட்டை கொடுத்து திருத்துவா. அப்படி சில முயற்சிகளை எடுக்க வேணும் உங்களோட பக்கம். எடுத்தால் தான் மார்க்ஸ் கூடும். சரிதானே? நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி என்ன கடின பயிற்சி இலகு சண்டை தான். சரியா கடினமான பயிற்சி இருக்க வேணும், இலகுவா ஓர் வந்து இலகுவா இருக்கும். சரிதானே? அப்போ அந்த பயிற்சி என்ற பக்கம் வந்து உங்களோட பக்கம் இங்கிலீஷ் பாடத்தை பொறுத்தவரை காணாது. மற்ற பாடங்கள் என்ன மாதிரி என்ன தெரியுது. இங்கிலீஷ் பாடத்துக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் குறைவாக தான் கொடுக்குறீங்கள் என்று என்ற அனுமானம். ஆனால் அதுதான் முக்கியமானது கிடையாது. ரைட் இப்போ டெஸ்ட் 16 பார்த்தோம்டா இதில் என்ன எஸ்ஏ வந்திருக்குன்றதை நோட் பண்ணுங்க. ஒன்று நேச்சுரல் பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா வடிவா எழுதலாம், அது பிரச்சனையே எப்படி எழுதுறேன்னு சொல்லித்தான். குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் ப்ரிவென்ட் ஸ்ப்ரெடிங் ஆஃப் டிசீசஸ். அதாவது இந்த கொரோனா டைம் வந்தபடியாக நாங்கள் அது ரிலேட்டடான ஒரு விஷயத்தை வச்சு எழுதினவங்க. சரியா டிசீஸ் அதாவது ஸ்ப்ரெடிங் டிசீசஸ் இருந்தாங்க உங்களுக்கு. அது இப்போ கொரோனா மாதிரியான ஸ்ப்ரெடிங் டிசீசஸ். ஸோ குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி அது வடிவா நல்லா எழுதக்கூடிய ஒரு ஸ்பீச். அடுத்தது சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ற ஒரு விஷயம் வந்தது. இது கிரேட் டென் புக்கில் இருக்கு, எங்களுக்கு தெரியும் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்படியே வந்தது. இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணி நான் வடிவா 2020 வந்து நீட்டாக சஜஸ்ட் பண்ண விஷயம். இது நீட்டாக எழுதினாங்க சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எஸ்ஏ. நான் உங்களுக்கும் எண்ட் ஆஃப் த கிளாஸஸில் நான் எஸ்ஏ சஜஸ்ட் பண்ணுவேன். சரி அது வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெருமளவில். ரைட் அடுத்தது டயலாக் அண்ட் ஷெனால் அப்படி என்ற ஒரு டயலாக் ரிஸ்விக்கும் ஷெனாலுக்கும் இருக்கிற ஒரு டயலாக் கொண்டு அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டு பின்னா அதை எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதுகளெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் 2020ஆம் ஆண்டு வந்ததுண்டு. ரைட் இப்போ என்ன இயர் என்னென்ன வந்ததுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 2019 பார்த்த மாட்டோம். 2019 என்னென்ன கேள்விகள் வந்தது சும்மா ஓவராலாக எல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டு செய்ய வலிக்கிட்ட மாதிரி செய்ய வலிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஓ இதை தாண்டி எதுவுமே வரையிலையா, இது இவ்வளோதானா என்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து விரைக்கல எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் செய்கிறதுக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 2019 2020க்கு முதல் உள்ளது. ரைட் 2020க்கு முதல் உள்ள வருஷம் என்ன வந்தது என்று சொல்லி பார்த்தோம்டா
2019 வந்து ஒரே நிமிஷம். இதுதான் 2019 பேப்பர். இதில் செகண்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், செகண்ட் பார்ட் எப்படி இருக்கு, அதே மாதிரியான வேர்ட் கிளாஸ் கொஷின் தான். அப்போ 2 வருஷமும் ஒரே மாதிரி கேள்வி வந்திருக்கு டெஸ்ட் 9ல். சரிதானே? இன்றைக்கு செய்ய போகிறோம் தானே, உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். அடுத்தது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ன்ற ஒரு விஷயம் டெஸ்ட் 10ல் வந்தது. அது கிராமர் தான். கிராமர் டெஸ்ட் 11 மாற்றம் இல்லை, அதே கேள்வி க்ளோஸ் மெசேஜ். டெஸ்ட் 12 அகைன் கிராமர். அப்போ 10 and 12 வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் கிராமர் கொஷின். இப்போ லாஸ்ட் இயர் 2024 அதாவது எழுதினாக்கள் த்ரீ த்ரீ பேட்ச் இருக்குதானே, அவையில் வந்து கூட இப்படி 2 கிராமர் கேள்வியே வந்து ஃபேஸ் பண்ணினவே. அது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்லைன் பண்ணுற மாதிரி வந்தது. டெஸ்ட் 13 சேம் பாருங்க, நாங்கள் 20ல் பார்த்த விஷயம் அதே தான் 19ம் வந்திருக்கு. ஏன் நான் 90ல் இருந்து செய்ய வலிக்கிறேன்னா, அந்த 18க்கு பிறகு தான் அந்த பேப்பர் மாடல் வந்து ஒரே மாதிரி வேற வலிக்கிட்டது பாருங்க. அப்போ இதில் எது டிஃப்ரென்ஸும் இல்லை, அதாவது 2020க்கும் 19க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரே மாதிரியான கேள்விகள்லாம் வருது. பட் இங்கே 19ஆம் ஆண்டு பை சார்ட் வந்தது, 11ஆம் ஆண்டு அதாவது 20ஆம் ஆண்டு எங்களுக்கு பார் சார்ட் வந்திருக்கு. அப்போ நான் திரும்ப இங்கேயும் சொல்கிற ஐடியா என்னென்னா, இங்கே பாருங்க, இப்போ டீச்சர்ஸ் டே இன் ஸ்கூல் வந்து எழுத சொல்லியிருக்கு. ரைட் லெட்டர் டு ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுவும். அப்போ இதுவும் கேஷுவலாக ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் தான். அப்போ இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுறதுல எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை, இப்படித்தான் போடணும் இப்படித்தான் இதுவும் அப்படியெல்லாம் இல்லை. அப்போ அழகா பை சார்ட் எழுத தெரியாத பிள்ளை லெட்டரை எழுதலாம். சரிதானே? லெட்டரை எழுத நான் சொல்லி தருவேன். இப்போ 2 ஃபார்மல் லெட்டர்ஸும் இன்ஃபார்மல் லெட்டர்ஸும் அப்படி எழுதுறேன்ற பார்ப்போம். சரிதானே? அப்போ நீங்கள் நம்பி போகலாம், 2 ஒன்று வரப்போகுது, நான் ஈஸியாக அதை உடைக்க போகிறேன் ரெண்டு. சரிதானே? சில லெட்டர் வந்துட்டு என்ன செய்கிறது ரெண்டு, அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. ஏன் எங்களுக்கு இப்போ பார் சார்ட் பை சார்ட் வந்து இலகுவா தெரியுதுன்றா, நாங்கள் கொஞ்சம் அதில் நிறைய எழுதி பார்த்துருக்கோம். அதான் ஒரே காரணமே தவிர மற்றபடி ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, ரைட். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகணும்டா, எங்களுக்கு அது கம்ப்ரிஹென்ஷன் டைப் ஆஃப் கொஷனாக இருக்கும். அதே சேம் இதில் நாட் கிவன் ஒரு விஷயம் ஏ லெவல் பேப்பர் மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருந்தவங்க, அது பெரிய கஷ்டம் இல்லை. சரியா? ரைட். அடுத்தது இங்கே வந்திருக்கிற எஸ்ஏ பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் லீட்ஸ் டு ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தி தொடர்பான விஷயம் 2020லையும் வந்தது, 2019லையும் வந்தது. ரைட். அடுத்தது வை அ சொசைட்டி ஷுட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் எல்டர்ஸ். எல்டர்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது, ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் இல்லை, அது எஸ்ஏ ஒன்று நாங்கள் எழுத வேண்டிய தேவை. அப்போ இங்கே ஆர்டிக்கல் எஸ்ஏ, அடுத்தது ஸ்பீச் வந்திருக்கு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் இன் மாடர்ன் வேர்ல்ட். ரைட். அப்போ மாடர்ன் வேர்ல்டில் இங்கிலீஷை லேர்ன் பண்ணுற மாதிரி எல்லாம் நார்மலாக எழுதலாம், இதில் ஒரு சிக்கலும் இல்லை. இங்கிலீஷ் எவ்வளோ தேவைன்றது உங்களுக்கு தெரியும் தான். அடுத்த ரைட்டர் ஃபாக் ஸ்டோரி. ஃபாக் ஸ்டோரியில் கை வச்சிடாதீங்க, ஏன்னா ஃபாக் ஸ்டோரியில் மார்க்ஸ் பெற்றுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதனால் நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஃபாக் ஸ்டோரியில் கை வைக்க வேணாம், ஏன்னா ஃபோக் ஸ்டோரி எழுதுகிற கஷ்டம். பட் கிரியேட்டிவ் ஸ்டோரிஸ் தருவான். கிரியேட்டிவ் ஸ்டோரிஸ் தே ஆர் ஸ்டார்டிங் சம் சென்டென்ஸ், அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு கதையை எழுதுறது, நாங்கள் கிரியேட் பண்ணி எழுதுறது, அது வில் பி சேஃப் when you take that kind of question. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ அதையும் இருக்க நாங்கள் பார்ப்போம். இது 20 மற்றது 19ல் உள்ள விஷயம் பார்த்துட்டோம். இனி 21ல் என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் 23 வரை அப் டு 23 வரைக்கும் பார்த்துட்டு நாங்கள் நேரடியாக கேள்விக்கு இறங்க போகிறோம். இப்போ 21ல் சரி, ரைட். மற்றது 22
ரைட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணினா ஈஸியாக காட்டலாம். அது 23. எல்லாரும் யூ ஆர் ஹேவிங் த பேப்பர். ஆனால் நாங்கள் இப்படி அனலைஸ் பண்ணி பார்க்க மாட்டோம். இது இந்த ஜாப் அனலைஸ் பண்ணி காட்டும். ரைட் ஓகே இங்கே பாருங்க. இதில் இருக்கிற விஷயம் இப்போ நாங்கள் 21 பார்க்க போகிறோம். சரி 21ல் என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்குன்னு பார்ப்போம். இது 23. ரைட் தயவு செய்து மியூட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களோட மைக்லாம். ரைட் ஓகே. ஸோ 21ல் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்குன்னு நான் பார்க்க போகிறோம். ரைட் இதே சேம் கொஷனா இல்லை மாறுதான்? சேம், ஆக்சுவலி சேம். டெஸ்ட் 9ல் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை, அண்டர்லைன் இந்த கரெக்ட் ஆன்சர் தான். ரைட் ஸோ மியூட் பண்ணி போவோம். கைண்ட்லி உங்களோட மைக் வந்து அன்மியூட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஏன்டா எவ்ரி ஒன் லிசனிங் த கிளாஸ் த்ரூ த இயர்ஃபோன் அண்ட் அது வந்து ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். சரி உங்களுக்கு அறியாமல் சில சத்தங்கள் விதைகளை வந்து உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ நான் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன். ஓகே நோ ப்ராப்ளம். ரைட் தென் டெஸ்ட் 10 பார்த்தோம்னா கிராமட்டிக்கல் கொஷின். அகெயின் பேசிவ் வாய்ஸ் தொடர்பான ஒரு கிராமட்டிக்கல் கொஷின் வருது. சரியான அடி வாங்கின கேள்வி தான். ஏற்கனவே பிள்ளை வந்தது. கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டிய கேள்வி பார்ப்போம், செய்வோம் என்ன. தென் க்ளோஸ் பேசேஜ், அகைன் க்ளோஸ் பேசேஜ். ரைட் திரும்ப கிராமர். சரியா நான் சொன்னேன் டெஸ்ட் 10ம் 12 வந்து கிராமர் தான் எப்பவுமே. சரியா அப்போ அதே மாதிரி 19ல் 20ல் வந்த மாதிரி 21லையும் டெஸ்ட் 10ம் 12ம் கிராமராக தான் இருக்கு. ஓகே அது பேசிவ் வாய்ஸாகவும் இருக்கலாம் அல்லது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாகவும் இருக்கலாம். முதலாவது கேள்வி டெஸ்ட் 9 வந்து 3 ஆண்டுகள்லையும் வேர்ட் கிளாஸஸ் தான் இருக்கு. ரைட் டெஸ்ட் 11 வந்து 3 ஆண்டுகள்லையும் க்ளோஸ் பேசேஜாக தான் இருக்கு. இந்த சிமிலாரிட்டியை சொல்கிறேன். பெருசாக நீங்கள் சொல்லுவீங்களா என்னடா கேள்வியை மாற்றி மாற்றி போடுறான் ரெண்டு ஒரு கமெண்ட் ரெண்டு வரும். அப்படி வேற தேவையில்லைன்றதுக்காக சொல்கிறேன். டெஸ்ட் 13ல் ஏதாவது சேஞ்சஸ் பார்த்தீங்களா? இல்லை, அதே சேம். ஒன்று மேலே டிஸ்கிரிப்ஷனை தந்து போட்டு கீழே டைட்டிலை வச்சு ஜாயின் பண்ண சொல்லுவான், மேட்ச் பண்ண சொல்லுவான். அல்லது மேலே டைட்டிலை தந்து போட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனை தந்து மேட்ச் பண்ண சொல்லுவான். இதே மாதிரி சரிதானே? அப்போ நீங்கள் அதை பற்றியும் குறை பண்ண தேவையில்லை. அடுத்த டெஸ்ட் 14 வந்து 2020ல் பார் வந்து 2021ல் பை வந்து மாறி மாறி வருது பாருங்க. 19 பை 20 பார், 21 பை 22 என்னன்னு பார்ப்போம். ஓகே ஸோ இப்படி இருக்கு. ஆனால் வடிவா நீங்கள் பார்க்கலாம், ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் ஆர் ஹர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடீஸ். அப்போ 3 ஆண்டும் 19, 20, 21 3 ஆண்டும் உங்களுக்கு வந்தது என்னது? இன்ஃபார்மல் லெட்டர், ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரியான கடிதம். அப்போ இதில் ஏதாவது இப்போ பார் சார்ட் பை சார்ட் தெரியாதவன் என்ன செய்வான்னா வடிவா 10க்கு 9 மார்க்ஸ் எடுக்கலாம். சரி 10 தான் எடுக்கணும், இல்லை 10க்கு 8 அல்லது 9 எடுத்தாவே இட்ஸ் இனஃப் ஏக்கு அது வடிவா காணும். சரியா அப்போ நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் பண்ண சொல்லி ஒரு விஷயம் தெரியல வந்து ரெண்டுலையும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போனா தான். சரியா ஏண்டா செகண்ட் பார்ட்டில் ஒரு 10 மார்க்ஸ் கேள்வின்றது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம், இலகுவா வரப்போகுதுன்றது. சரிதானே? அப்போ இலகுவா நாங்கள் 10 மார்க்ஸை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ செகண்ட் பார்ட்டில் அது முக்கியமானது. நாங்கள் இப்போ தனித்தனியாக அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட பார்க்கல உங்களுக்கு இன்னும் கிளியராக விளங்கும். ரைட் அடுத்த டெஸ்ட் 15ல் நோ சேஞ்ச். ஓகே டெஸ்ட் 16ல் என்ன வந்திருக்குன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் another லாங்குவேஜ். இப்போ போன வருஷம் 2019ஆம் ஆண்டு வந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கல என்ன செய்தோம்னா அதில் லேர்னிங் இங்கிலீஷில் வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்திருந்தது. இங்கே லேர்னிங் another லாங்குவேஜ் நாங்கள் சேம் அதையே என்ன செய்யலாம்னா எழுதலாம். இங்கே எழுதினா எங்களுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்னத்தை லேர்ன் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ், அடுத்த லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்.
அதை வச்சுக்கொண்டு எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. தான் ப்ராக்டிஸ். அது ஸ்பீச் யூ வுட் மேக் அட் த இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் ஆன் த டாபிக் ஹோம் கார்டனிங். ஹோம் கார்டனிங் தொடர்பான ஒரு ஸ்பீச். ஓகே. The write an essay how I managed to study during the COVID-19 pandemic. அப்படி நான் இதுதான் எல்லாரும் அடுத்து எழுதின எஸ்ஏ. நான் மார்க்கிங்கில் இருக்கீங்கள பார்த்த விஷயம் வந்து இதில் ஃபுல்லாக இந்த இதை வந்து எழுதியிருந்தவங்களே ஏன்னா கனவேருக்கு இது இந்த எஸ்ஏ வந்து ஷேர் பண்ணப்பட்டது இந்த COVID-19 அந்த டியூரிங் அந்த காலப்பகுதியில் என்னண்டா என்ன மாதிரி ஸ்டடீஸை ஃபாலோ பண்ணது, அப்படி டிஃபிகல்டிஸ் இருந்தது, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதில் தான் ஃபோன் எல்லாம் பிள்ளைகளுக்கு பழக்கமானது, அப்படியெல்லாம் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் வெளியிருந்தவங்க. ரைட். அடுத்தது டயலாக். அப்போ பாருங்கோ, இப்போ 19 டயலாக் வரையில 20 21 டயலாக் வந்திருக்கு. 19 ஃபோக் ஸ்டோரி வந்து 10 இதுலேயும் டயலாக் வந்திருக்கு. ஏன்னா வேறு என்ன செய்கிறேன்டா எஸ்ஐ கொஷனுக்கு வந்து எல்லாரும் டயலாக் எடுக்கிறது. ஆனால் டயலாக்ல சில டயலாக் எடுக்கிறதால உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் அதை இந்த பகுதி சொல்லுவேன். சரிதானே? அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. எல்லாரும் யோசிக்கிற டயலாக் எடுத்தால் கூட மார்க்ஸ் போடுவாங்களான்ட்டு கவனமாக இருக்கணும். அதுலேயும் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் சிலதுகள் இருக்குது. அப்போ கவனமாக இருக்கணும் இந்த இதை சாய்ஸ் பண்ணுறதுக்கு. ரைட். அப்போ இதில் இந்த முக்கியமாக நான் செகண்ட் பார்ட்டில் நான் சொல்கிற விஷயம் பிள்ளைகள் நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்யாதீங்கண்டா இந்த ரைட்டிங் பார்ட்டை வெயிட் பண்ணாதீங்க உண்டு. சரியான கனவேர் என்ன செய்யறதுன்னா ரைட்டிங் பார்ட்டை வெயிட் பண்ணி போட்டு போகிறது. அதால் மார்க்ஸ் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும் உங்களோட மார்க்ஸ். அப்போ ஒரு நாளும் என்ன செய்யாதீங்கண்டா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. போனீங்கன்னா அநியாயம். அவ்வளவும் நீங்கள் அநியாயமாக போகும். உங்களுக்கு சி அல்லது எஸ் அல்லது டபிள்யூ தான் பெறும். ஏக்கு பிக்கெல்லாம் சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும். சரிதானே? அப்போ மிக கவனம். இதுகள் இந்த ரைட்டிங் பார்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்யுது. ஸோ இனி அடுத்த வருஷத்துக்குரிய கேள்வி 2022ஆம் ஆண்டுக்கு என்னென்ன மாதிரி வந்திருக்குன்னா சிமிலாரிட்டிஸை பார்ப்போம். 19, 20, 21, 22 4 வருஷமும் டெஸ்ட் 9ல ஏதாவது டிஃப்ரெண்டாக பார்த்துனீங்களா? ரெண்டா இல்லை. ஏன்னா எல்லாமே அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர் ரிலேட்டட் டு த வேர்ட் கிளாஸ். ஓகே. அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. டெஸ்ட் 9ல 4 வருஷம் டெஸ்ட் 9 ஒரே மாதிரி தான் இருக்கு. டெஸ்ட் 10 4 வருஷமும் கிராமர் கொஷின் தான். இது ரிப்போர்ட்டர் ஸ்பீச். டெஸ்ட் 10ல் 19ஆம் ஆண்டு ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வந்தது. 20 ஒரு கிராமர் கேள்வி வந்தது. பிறகு அந்த அதாவது கொஷனை மேக் பண்ணுற மாதிரியான கிராமர் கேள்வி. பிறகு 21 அகெயின் பெசிவ் வாய்ஸ் தொடர்பான விஷயம். இது 22 அகெயின் ரிப்போர்ட்டர் ஸ்பீச். சரி, இந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச் கேள்வி தான் இதில் இருக்கு. அப்போ இது ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சான்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் என்ன தேவை எங்களுக்கு? ப்ராக்டிஸ். சரிதான். கனவேருக்கு சொன்ன நம்ம மாட்டீங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வேறு ஆட்களுக்கு இது வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச் கேள்விதானா என்ற கூட டவுட்டாக இருந்தது கனவேருக்கு. இது நீங்களும் உங்களோட கிளாஸஸில் செய்திருப்பீங்க இந்த கேள்வியை. அப்போ கனவேருக்கு வந்து இது ரிப்போர்ட்டர் ஸ்பீச் கேள்வின்றதை கூட எக்ஸாம் ஹோல்ல ரியலைஸ் பண்ண இல்லாமல் செய்து போட்டு வந்தவங்கள்டா உங்களை நீங்கள் பாருங்க ஹவு ப்ரிஃபரன்ஸ் என்ன மாதிரி ஹவு கிவ் யூ த ப்ரிஃபரன்ஸ் டு த இங்கிலீஷ் எக்ஸாம் என்றா அதுதான் எங்களோட பின்னடைவுக்கு காரணம். இப்போ வட மாகாணத்தில் இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் குறைவாக வருதுன்னு சொல்லிச்சேன்னா இதுதான் பிள்ளைகளோட அக்கறையின்மை. அதுவும் ஒரு காரணம். சரியா? பிள்ளை அக்கறை படாத நேரத்தில் இங்கிலீஷ் பாடம் நடக்கிறதில்லை. பல பாடசாலையில் ஆங்கிலம் நடக்கிறதில்ல. சரியான கைடன்ஸ் இல்லை. ஸோ அப்படி ஆன பிரச்சனைகளால் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து குறைய. ஸோ அதெல்லாம் அவுட் ஆஃப் பிஸ்னஸ். எங்களோட பேப்பர் நாங்களே எடுக்கணும். அந்த சுயநலம் இருக்க வேணும். சரியா? ரைட். இப்போ டெஸ்ட் 11ல் ஏதாவது சேஞ்ச் இருக்காண்டா இல்லை. அதே கிளாஸ் மெசேஜ் தான். டெஸ்ட் 12ல் வளமையாக பெசிவ் வாய்ஸை கொண்டு வந்து போடுறவன் இந்த முறை என்ன செய்தானுண்டா அந்த ஆல்தோ பிகாஸ் ஹவெவர் வென்எவர் நாங்கள் நேற்று செய்த நாங்கள் ரைட். அது அந்த கனெக்டிவ்ஸ் தொடர்பான விஷயம். நேற்று டெஸ்ட் 4ல் செய்த நாங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கனெக்டிவ் தொடர்பான விஷயத்தை
வந்து இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ இதில் பெரிய அளவு அடி வாங்கல என்றபடியாக கேள்வி ரிட்டர்ன் ஆகும், திரும்ப வரும். சரி, அப்போ கவனமாக இருக்கணும். அந்த கனெக்டிவ் சொல்லுவான விஷயம் திரும்ப வருமா வராதான். ஓகே, தென் டெஸ்ட் 13ல் மாற்றம் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி. ரைட், அது கொஞ்சம் வாசிக்கணும், கடுமையாக வாசிக்கணும். ஆனால் 5/5 தான் கிணவேர் எடுத்தவங்க, நீங்களும் எடுப்பீங்க. ரைட், அதே மாதிரி டெஸ்ட் 14ல் பார் அகெயின். சரியா, 5 வந்தது, பார் அகெயின். இது இதில் தான் என்ன செய்யுதுன்னா கடிதம் மாறுது. சரியா, கடிதம் இதில் வந்து எப்படி மாறப்போகுதுன்னா ஒஃபிஷியல் லெட்டராக மாறுது. இவ்வளோ நாள் 3 வருஷம் 19, 20, 21 பர்சனல் லெட்டர், அதாவது ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் ஒன்று வந்து இருந்தது. அது 2022ஆம் ஆண்டு மாறுது. எப்படி என்று சொல்லி சொன்னால் ஒஃபீஷியல் லெட்டராக மாறுது. ஒஃபீஷியல் லெட்டர் வந்ததுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுன்னு எல்லாம். ஏன்னா அதில் கொஞ்சம் இந்த சிஸ்டங்களை பார்ப்பாங்க, எப்படி எழுதுகிற அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதனால குறைய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இங்கே பார் சார்ட்டை பார்த்தீங்கன்னா சரியான இலகுவான பார் சார்ட்டாக இருக்குது. அப்போ நாங்கள் பார் சார்ட்டை சூஸ் பண்ணுறோன்னு இல்லை. அந்த டிசிஷன் மேக்கிங் நான் சொன்னது ஞாபகம் இருக்க வேணும். ஓகே, அடுத்து முதல் செகண்ட் பார்ட்டை தந்தோடனே டெஸ்ட் 14ம் கடைசி டெஸ்ட் 16ம் என்னன்றதை முதல் வாசிச்சிருங்க. சரியா, வாசிச்சுட்டு அதை செய்ய வழிக்கிடுங்க முதல். இப்போ நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் என்னென்னா, நீ வந்து செகண்ட் பார்ட்டை தந்த உடனேயே ரைட்டிங் பார்ட்டை செய்ய வழிக்கிடுங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்ட். அப்போ நிறைய விஷயங்கள் எழுதுறதுக்கு எங்களுக்கு ஐடியா வரும். அப்போ ஃபுல்லாக எல்லாம் நாங்கள் 35 மார்க்ஸ் நினைக்கிறேன், இல்லை 25 மார்க்ஸ். அதாவது கிராஃபுக்கு 10, அதுக்கு 15. அப்போ அதுக்கு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் யூ கேன் டேக் 1 hour ஆல்சோ. ஒரு மணித்தியாலத்தை நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் 1 hour எடுங்கோ, என்னத்துக்கு ரைட்டிங் எடுத்தாலும் பரவாயில்ல. முதலாவது 1 hourலேயே நீங்கள் ரைட்டிங்கை செய்துட்டு, இல்லாட்டி அதோட அந்த 1 hourக்குள்ள ரைட்டிங்கையும் க்ளோஸ் மெசேஜையும் முடிச்சிங்கண்டா பெரிய ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி உங்களை ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த 1 hourல you will have maximum time to do other questions. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் இப்போவும் ப்ரொவின்ஸ் எக்ஸாமுக்கு போகிற ஆக்களுக்கு அப்படி கைட் பண்ணி விட்டேன். நான் அப்படி எடுங்க பிள்ளைகள். ஒரு சில பிள்ளைகள் அப்படி அதை ஃபாலோ பண்ணி போட்டு சார் நல்லா இருந்தது, எஸ்ஏலாம் நாங்கள் நீட்டாக எழுதினாங்க ரெண்டு வந்து சொன்னாக்கள் இருக்கு. சரிதான். அப்போ நாங்கள் கடைசி நேரம் எஸ்ஏ ரைட்டிங் எழுதாமல் இந்த சந்தர்ப்பத்தில் முதலே எழுத வலிக்கிட்டோம்னா எங்களுக்கு ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கும், வடிவான எழுத்து வரும். அப்போ நாங்கள் அதெல்லாம் எழுதி திருப்தி ஒன்று வரும். எழுதி போட்டு வடிவாக ரிலாக்ஸாக மிச்ச கேள்விகளை வாசித்து செய்யல. நார்மலாக 45 60க்கு அவுட் ஆஃப் 60 நீங்கள் 45 ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். 45 ஸ்கோர் பண்ணால் அங்கால ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 30 மார்க்ஸ் இருந்தாலும் ஏதான பிள்ளைகள். அப்போ அதான முக்கியம். சரி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 15 மார்க்ஸை விடுங்க, அது பிரச்சனையே இல்லை, போயிட்டே இருக்கட்டும். அதுக்காக எஸ்ஏ எழுதாமல் வந்துடக்கூடாது. அது ஏதோ ஒரு வகையில் 15 மார்க்ஸ் போகட்டும். ஆனால் 45 to 50க்கு ட்ரை பண்ண வேணும். செகண்ட் பார்ட் 45 to 50 வருது எக்ஸாம்பிள் இருக்கீங்களே, நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும், கல்குலேட் பண்ணி பார்க்கணும். 45 to 50 உங்களோட கையில் இருக்குமெண்டா மட்டும்தான் நீங்கள் ரிலாக்ஸாக வரணும். இல்லாட்டி யூ ஹாவ் டு டூ சம்திங். ஏதாவது அதில் எழுதக்கூடியமா இருக்குதா, ரீட் பண்ணக்கூடியமா இருக்கான்னு திரும்ப 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 ட்ரை பண்ணணும். இதுக்கு ஒரே வழி, எஸ்ஏ பார்ட்டையும் இந்த கிராஃப் டிஸ்கிரிப்ஷன் அல்லது லெட்டரையும் ஃபர்ஸ்ட் எடுத்து செய்யுது, முதலே எடுத்து செய்யுங்க. சரியா, ஒரு 45 to 60 minutes, அதாவது 1 hour, ஆல்மோஸ்ட் 1 hour யூ கேன் ஸ்பெண்ட். நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஐடியா, நான் சொல்கிறேன் அப்படி செய்து பாருங்க. இப்போ ஒரு மாடல் பேப்பர் எடுத்து அப்படி செய்து பாருங்க எப்படி இருக்குன்னு செய்து பார்த்து திருத்தி பாருங்க. ஓகேன்னு ஓகே வரும், பெர்ஃபெக்டாக இருக்கு. ஓகே ரைட், இது ஒன் மோர் ஐடியா ஃபார் செகண்ட் பார்ட். டெஸ்ட் 15ல் சேஞ்சஸ் இல்லை, கம்ப்ரிஹென்ஷனையும் கேள்வியும் எஸ்ஏ சொல்க வாஜிபாகும். இதில் ஆர்டிகல் டு ஸ்கூல் மேகசின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் தொடர்பான ஆர்டிகல். சரியா, தனியாக ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் 16 அந்த கொஷின் பார்க்கல பாருங்க, நிறைய ஐடியா தாரேன் எழுதுறதுக்கு. எல்லா எஸ்ஸையும் பாடமாகி கொண்டு போயிடலாம் பிள்ளைகள். நிறைய பேர் சொல்கிறது, நான் இங்கிலீஷ் டீச்சர்ஸை பார்த்துருக்கேன், நான் உங்களை எஸ்ஏ தாரன் பாடமாக்குங்க. அது என்ன, ஹவு மெனி எஸ்ஏஸ் யூ ஹேவ் ஆன் யுவர் மைண்ட்?
அப்படி இருக்காது. சரியா? எல்லாத்தையும் குழப்பி விட்டுரும் இல்ல. நான் உங்களுக்கு ஐடியா தான் தருவேன், எஸ்ஸே தர மாட்டேன். இப்படி இப்படி எல்லாம் ஐடியா எழுதலாம் என்று சொல்லி வேண்டி அந்த ஐடியா வச்சு ஒன்று எழுதி காட்டலாம் உங்களுக்கு. அப்படித்தான் நீங்கள் எழுதணுமே தவிர எல்லா எஸ்ஏ 100 எஸ்ஏயும் மைண்ட்ல வச்சோன்னே போறாது. இல்லாட்டி ஒரு 10 எஸ்ஏ நான் உங்களை சூஸ் பண்ணி தரேன், 10ம் வரையில எக்ஸாமுக்கு என்ன செய்யறேன்? அப்படியே ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஸோ நாங்கள் எப்படி எது வந்தாலும் எழுதக்கூடிய மாதிரி சில ரைட்டிங் ஐடியாஸ், ரைட்டிங் ஃபார்முலா அதுகளை தந்தா நீங்கள் அதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்னா உங்களோட ஓன் லாங்குவேஜ் பிள்ளைகள் எப்போவுமே நாங்கள் மார்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், நாங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதுகிற எஸ்ஏக்கு தான் கூட மார்க்ஸ் போடுறோம் நாங்கள். சரியான, அதாவது உங்களோட சொந்த மொழி நடை உரை நடைன்னு சொல்லுவோம், அதில் எழுதுகிற எஸ்ஏக்கு தான் மார்க்ஸ் கூட. பாடமாக்கி கொண்டு போய் டிஃபிகல்ட் வொக்காபுலரி பிள்ளைக்கும் விளங்காது, எழுதுகிற இது திருத்திரங்களுக்கும் அது வந்து ஹார்டாக தெரியும். அப்படியான எஸ்ஏஸுக்கு நாங்கள் மார்க்ஸ் வந்து பெருசாக போடுறது, அது வந்து மனனம் செய்யப்பட்டது என்ற மாதிரி தெரியும் எங்களுக்கு பார்க்க. சரியா? அப்போ நீங்கள் சொந்த உரைநடையில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஃபாரின் கண்ட்ரியில் படிக்கிறதால என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது பாருங்க, எல்லாம் ஃபெமிலியர் டாபிக். சரி, நாங்கள் டேர்ம் எக்ஸாமில் வந்து டாபிக்களை வச்சுக்கொண்டு யோசிக்கிறோம், என்னடா எஸ்ஏ எழுதலாம் போலடா என்ன மாதிரி மைண்ட் செட் இருந்தால் அதை தூக்கி வைங்க ஒரு பக்கம், இனி எஸ்ஏ எழுதலாம், நான் தருவேன் ஐடியா. ரைட், ஓகே. தென் இங்கே வந்து வந்தது ஒரு ஸ்டோரியில் ஒரு அப்பாலஜைஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரணும். அப்போ கிரிக்கெட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறீங்க, கிரிக்கெட்டில் ஆடிக்கொண்டிருக்கீங்களா, அது வந்து பக்கத்து வீட்டு கண்ணாடியை உடைச்சிட்டுது. ஸோ அதில் ஒரு அப்பாலஜைஸ் ஸ்டேட்மெண்ட் உண்டு, நெய்பருக்கு கொடுப்போம். ஸோ அதுதான் விஷயம். இஸ் நாட் அ டயலாக், சம் ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் திஸ் ஆஸ் அ டயலாக். அப்படி இருந்தாலும் மார்க்ஸை கொடுத்துனாங்க நாங்கள். சரிதானே? ஏண்டா சில டயலாக் கண்டு ஜோதிச்சு கொண்டு அது நெய்பர் மீ என்று போட்டு எழுதியிருந்தவங்க. அப்போ அது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது, டயலாக் வேர்ஷனில் கொடுத்தது. அதே மாதிரி ஆனால் இங்கே இது வந்து இவங்க கேட்டிருக்கிற விஷயம் வந்து டிஸ்கிரிப்ஷன் தான், என்ன மாதிரி அவருக்கு ஒரு ஐடியாவை கொடுப்பீங்கன்றது தான் கேட்டிருந்தவன். சரிதான், ரைட். அப்போ அது நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த கேள்வி செய்திகளை நான் அதை பற்றி சொல்லுவேன். நான் இப்போ நாங்கள் 2000 அடுத்த கேள்வியை நாங்கள் பார்க்க போகிறோம். 2024 எழுதினாக்கள், அதில் ஃபைனல் ஒன். ரைட், இப்போ கடைசியாக வந்தது 23 2023 24 எழுதினாக்களுக்கு என்னென்ன கேள்வி செகண்ட் பார்ட்டில் வந்திருக்குன்றதை நான் பார்க்க போகிறேன். ஏன்னா இப்படி ஒரு அனலைஸ் பண்ணி போட்டு நாங்கள் சேவ் வெளிக்கிட்டா தான் பிள்ளைகள் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. டெஸ்ட் 9ல் 5 வருஷமும் ஒரு சேஞ்சும் இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த மாதிரியே இருக்குது பாருங்க. அனலைஸ் பண்ணி பார்க்க ஒரு சேஞ்சும் இல்லை. டெஸ்ட் 9 வந்து சேம், அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர், அதே வேர்ட் கிளாஸ், அதே vocabulary, அதே. ஆனால் டெஸ்ட் நிலையை பார்த்தோம்னா அதே இதுதான், பெசிவ் வாய்ஸோ ஆக்டிவ் வாய்ஸோ ஏதோ ஒன்று ப்ராக்கெட்டில் இருக்கிற வேர்ப் ஃபார்மை கொண்டு வந்து எழுதுறது டெஸ்ட். சரியா? அப்போ யார் சொன்னது பேப்பர் மாறிடுது இது செய்யுது? அவ்வளோதான் வதந்திகள், அதுகளெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, எல்லாமே வதந்திகள். அப்போ பேப்பரை செய்து பழகிற ஒரு பிள்ளைக்கு இங்கிலீஷ் பேப்பர் கஷ்டம்ன்ற ஒரு விஷயமே வராது, வார்த்தையே வராது. ஏன்னா பேப்பர் செய்கிறோம்னா ஐடியா இருக்கும் பிள்ளைகிட்ட. பாருங்க, டெஸ்ட் என்னும் கிராமர் தான். அப்போ நீங்கள் நோட் பண்ணி கொண்டு இருந்தால் தெரியும், டெஸ்ட் 2019 இருந்து 2023 வரைக்கும், இப்போ வரைக்கும் டெஸ்ட் 10ல் வந்தது கிராமர் கேள்வி தான். நான் சும்மா ஞாபகம் வச்சது உள்ள சொல்கிறேன். டெஸ்ட் 19, அதாவது 2019ல் வந்தது ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச், 2020ல் வந்தது ஒரு மேக்கிங் கொஷின், 21ல் வந்தது ஒரு passive voice, 22 again the passive voice, so yeah, passive voice, then 23 இது இப்படி வந்துருக்கு. ரைட், அடுத்தது க்ளோஸ் மெசேஜ் மாறவே இல்லை, மாறவும் மாட்டுது. ரைட், அடுத்த டெஸ்ட் 12 வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச் அகைன். சரியான, இந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச் பாருங்க வித்தியாசமாக வந்திருந்தது, ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து அண்டர்லைன் பண்ணுற மாதிரி இலகுவான ஒரு கேள்வி. ஆனால் கன பேர் சொதப்பி இருந்தவங்க இதில். சரிதானே? ஏன்டா கொஞ்சம் இப்படி அண்டர்லைன் பண்ணி பழகையில. ரைட், அதுதான் பிரச்சனை. பிள்ளைகள் கன்செப்ட் வந்து மாறையில ஒரு நாளும் மாறாது, அதே கிராமட்டிக்கல், அதே ரிப்போர்ட்டர் ஸ்பீச், அதே க்ளோஸ் எல்லாமே மாறையில.
நீங்கள் இந்த கேள்வியில இந்த கேட்குற விதத்தை பார்த்துட்டு டக்குன்னு என்ன செய்யக்கூடாதுன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா, வடிவா வாசிக்கணும். ஒன்றுக்கு ரெண்டு மூணு தரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் பாச்சு கொஷனையும் வாசிங்க. வாசிச்சா ஐடியா வரும். சரியா, நீங்கள் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இது ரிப்போர்ட் ஸ்பீச் கேள்வி. அப்ப நாங்கள் கடந்த 5 வருஷத்தை பார்த்தோம்னா அந்த வே ஆஃப் ஆஸ்கிங் கொஷன்ஸ் ஆர் சேம். சரி, அதில் தெளிவாக இருங்கோ, அதில் கான்ஃபிடென்ட்டாக இருங்கோ. சரிதானே? அப்போ அது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓகே, ஒரே மாதிரியான கேள்வி தான் வரப்போகுது, இப்படித்தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் உருவாக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கதைக்கிறேன். இல்லாடி நான் செகண்ட் பார்ட் பேப்பரை ஓப்பன் பண்ணி போட்டு கடை அதை செய்து கொண்டு போகிறதால ஒரு யோசனையும் இல்லை. இப்போ உங்களோட மைண்ட் எப்படி இருக்குமோ, ரைட் இப்படி கேள்வி வரப்போகுது, ஓகே ரைட் அப்போ செய்வோம். அப்படியான கேள்விகள்லாம் வரப்போகுது, இப்படி ஐடியாக்கள் தருவார், அதை வச்சுக்கொண்டு ஃபாலோ பண்ணலாம் என்ற ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கொள்ளுங்க இப்போ. ரைட், அப்போ நான் ஒரு கேள்விக்கும் ஐடியா தரப்போகிறேன் இப்போ. ரைட், இப்போ அடுத்த விஷயம் இது 12 12 அதே ரிப்போர்ட்டர் ஸ்பீச். தென் 13 13 19 23 அப் டு இந்த லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் ஃபுல்லாக எங்களுக்கு டெஸ்ட் 13ல எந்த சேஞ்சஸும் இல்லை. 5 எடுக்கலாம். இதில் இந்த பார் வந்து இப்படி வந்து நான் முதலே சொன்னேன். சரிதானே, பாரை வந்து இப்படி போட்டேன். போட்டோன்னே எங்கட ஆக்களுக்கு ஒரு என்னடா இது இப்படி ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஏன்னா வாசிக்கணும் கேள்வியை வாசிச்சுட்டு அதை ஹொரிசாண்டல் வெர்டிக்கலை மாற்றி எழுதுறானே, அதில் என்ன சேஞ்சஸ் இருக்க போதும். ரைட், அப்போ இதில் ஏ வந்து கேட்டிருக்கிறவர், யூ ஹேவ் இன்வைட்டட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு ஹேவ் லஞ்ச் அட் ஹோம் டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ் யூ ஹேட் டு கனெக்ட், ஸோ யூ ஹேட் டு கேன்சல் தி லஞ்ச். நீங்கள் ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தீங்க உங்களோட ஃப்ரெண்டு, ஏதோ ஒரு சம்பவத்தால் அந்த லஞ்ச் இல்லை, நடக்கலை, தவிர்க்க முடியாத காரணங்களால் நடக்கலை. அவருக்கு ஒரு லெட்டர் எழுத போகிறீங்க. அப்போ 5 வருஷ பாஸ் பேப்பரில் நாங்கள் பார்த்ததில் ஒரே ஒரு ஒஃபிஷியல் லெட்டர் தான் வந்திருக்கு, மற்ற எல்லாமே என்ன பர்சனல் லெட்டர். இதில் லெட்டர் எடுத்தவனெல்லாம் 10க்கு 9 தான் எடுத்தான். சரியா, முழுக்க லெட்டர் தான். அப்போ பார் சார்ட் எடுத்தவன் கொஞ்சம் சஃபர் ஆக வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. அதான் இப்போ சில டீச்சர்ஸ் வந்து கைட் பண்ணுறது. இப்போ எக்ஸாமில் எழுதிக்க கூட சில டீச்சர்ஸ் வந்து லெட்டர் எழுதின ஆக்களுக்கு கூட மார்க்ஸ் போடுறது, மற்றவைக்கு குறைய மார்க்ஸ் போடுறது. ஏனெண்டா அவையில் புஷ் பண்ணுறது, எழுது ரெண்டையும் எழுதி ட்ரை பண்ணணும், இந்த புஷ் பண்ணுறதுக்காக அந்த ஐடியாவை கொடுக்கணும். சரியா, அதால் அதில் ஒரு பிழையும் இல்லை. ரைட், அப்போ பிள்ளை ஒரே விஷயத்தை எழுதி கொண்டே இருக்கணும் என்றதை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அப்படி எழுதுகிற பிள்ளைக்கு கொஞ்சம் கொஷன் மாறைகளை என்ன செய்யுதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கு. அப்போ அதால தான் உங்களுக்கு நான் தர அட்வைஸ் என்னென்னா 10 டைம் ட்ரை பண்ணுங்க. பர்சனல் லெட்டர், ஒஃபிஷியல் லெட்டர் ரெண்டுமே நான் ஐடியா தருவேன். அது ஒவ்வொரு கேள்வியும் ஒரு நாள் நாங்கள் படிக்க போகிறோம், படிக்கல எங்களுக்கு ஃபுல் ஐடியா ஒன்று கிடைக்கும். ஸோ ஃபைனலி test 15 are the same, right? Then essay writing. Write a notice to a local, article to a local newspaper giving your opinion, the role of advertising in media. அதாவது மீடியாவில் அட்வர்டைஸ் பண்ணுறதால இருக்கிற அந்த ரோல் இப்படி இருக்க போகுது, ரெண்டு தரப்பட்டிருக்கு. ஸோ அது ஒரு விளக்கம் பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு எஸ்ஸே. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் ஹெல்த்தை பற்றியே 3 தரம் வந்துச்சு. இப்போ லாஸ்ட் 5 இயர் பாஸ் பேப்பர் எடுத்து பார்க்கல இந்த ஹெல்த் தொடர்பான விஷயமே 3 தரம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஏண்டா நீங்கள் அதை ஒருக்கா ஞாபகப்படுத்தி வைக்கிறேன்னு இல்லை, ஏன்னா திரும்ப திரும்ப போடுறான். முதல் வந்து ஹெல்த்தி பிஹேவியர், ஹெல்த்தி ஹேபிட்ஸை பற்றி சொன்னான், ஹெல்த்தி ஃபுட்டை பற்றி சொல்கிறான். இப்போ வந்து ஹெல்த் அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸில் வர ஹெல்த்தை பற்றி சொல்கிறான். ஸோ எல்லாமே ஒரு ஹெல்த்தை நாங்கள் பாடமாக்கி வச்சுருந்தா எல்லாத்தையும் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். தென் எஸ்ஏ வந்து எப்படி இருக்க போகுதுன்னு அடுத்தது ஸ்பீச் காம்படிஷன். யுவர் டாபிக் இஸ் த நீட் ஆஃப் அன் எஃபிஷியன்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஃபார் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. இதை நான் சஜஸ்ட் பண்ணினேன் எஸ்ஏ. சரியா, இது வந்து சஜஸ்ட் பண்ணது, ஆனால் சில பேர் பார்க்காம போய்
அதை எழுதாமல் வந்தவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து அப்படி டெவலப் ஆகணும் எங்களை கண்ட்ரியை பொறுத்த மட்டும் நான் ஒரு எஸ்ஏயே கொடுத்தேன் நான். அது வந்திருந்தது ஆனால் சில பேர் அதை பார்க்காம போனதால் எழுதே ரைட். அடுத்தது ஐ நோட்டீஸ் அ பார்சல் அந்த இது கிரியேட்டிவ் ஸ்டோரி. எனக்கு 5 வயசுல இது ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் சீயிங் த கிரியேட்டிவ் ஸ்டோரி. ஸ்டோரி வந்து ஒரு கதை வந்திருக்கு. போன முறை கிரியேட்டிங் ஸ்டோரி வந்தபடியே இந்த முறை வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டயலாக் ஓ டிஸ்கிரிப்ஷன். அப்போ நாங்கள் அதுகளையும் எழுதுறதுக்குரிய சந்தர்ப்பங்களை பார்ப்போம் எப்படி எழுதுறேன். ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்த்த விஷயம் என்னென்னா இந்த 5 வருடமா எங்கள்கிட்ட இருக்கிற இந்த இங்கிலீஷ் பேப்பரில் வந்து எங்களை இங்கிலீஷ் பாஸ் பேப்பரில் வந்து என்னென்ன கேள்விகள் வந்ததுன்ற ஒரு அனலைசிங் தான் செய்திருந்தோம் நாங்கள் வித் விஷுவலோட பார்த்து இது ஓகே இதுதான் கேள்வி இதுதான் கேள்வின்னு சொல்லி இது செய்யறாங்க. ஸோ இப்போ பாஸ் பேப்பர் புக் வச்சிருப்பீங்க எல்லாரும் இருந்தாலும் இந்த பாஸ் பேப்பர்ஸை தனித்தனி பேப்பர் அடித்து டைம் பண்ணி செய்து பாருங்க. சும்மா செய்து பாருங்க. நான் செய்யத்தான் போகிறேன். தனித்தனி டைமிங்காக வச்சுருந்தீங்கன்னா செய்யல கூட அதை நீங்கள் திருத்தலாம். இப்போ சாட்டர்டே சண்டேஸ் வி டோன்ட் ஹேவ் கிளாஸ் ரைட். ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னா சாட்டர்டே சண்டேஸை நாங்கள் அதை டச்சை விட்டுறக்கூடாது. ஸோ அந்த சாட்டர்டே சண்டேஸ் என்ன செய்யணும்னா ஃபுல்லாக இப்படி இந்த பேப்பர் அடிக்கிறது செய்து பார்க்குற பென்சிலால் ஓகே என்று சொல்லி அடுத்த கட்டம் நாங்கள் இது செய்யல வந்து அடுத்த கிளாஸுக்கு மண்டே வரையில வந்து ஒரு ஃபுல் ப்ரிப்பேர்டோட வரணும். சரியா? டவுட்ஸை கேளுங்கோ எல்லாமே செய்யுங்க பிரச்சனை இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி கொண்டு இருப்பேன். இப்போ நாங்கள் அடுத்த கிளாஸில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து டெஸ்ட் அதாவது டெஸ்ட் 9ல இருந்து கீறி விளையாடுறாங்க வரன் ரைட் கீறாமல் அவருக்கு கவனியும். ஓகே ரைட். இப்போ நாங்கள் அடுத்த கிளாஸில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து டெஸ்ட் 9 தொடர்பான டெஸ்ட் 10 தொடர்பான அப்படியான ஃபுல்லாக விஷயங்கள் செகண்ட் பார்ட் ஃபுல்லாக பாஸ்ட் பேப்பர் கொஷின்ஸில் இருக்கிற விஷயத்தை இது வேணுமெண்டா நான் டெஸ்ட் 9 கேர்லி ஃபுல்லாக 19லேருந்து 23 வரைக்கும் டெஸ்ட் 9 என்னென்ன வந்திருக்கு அதை எப்படி செய்கிறேன்னு பார்த்து பிறகு டெஸ்ட் 20ல் என்னென்ன வந்திருக்குன்ற மாதிரி அதே மாதிரி 5 பேப்பரில் வந்ததை 9, 10, 11 செய்து போவோம். செய்து போய்க்கல எங்களுக்கு பயங்கர ஈஸியாக இருக்கும். நாங்கள் பிறகு கிடைக்கல மாடல் பேப்பர்ஸில் இருக்கிற ஆன்சர்ஸையும் நாங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இப்போ இன்னும் வி ஹாவ் 5 minutes மோர் ஸோ தட் நான் கேள்வியை தொடங்கினா இன்கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதனால் நான் இன்றைக்கு முடிக்கிறேன் கிளாஸை. திங்கட்கிழமை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செகண்ட் பார்ட்டுக்குரிய விஷயத்தை சந்திப்போம். ரைட் ஓகே. அப்போ திங்கட்கிழமை இது தொடர்பான விஷயத்தை நாங்கள் சந்திப்போம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண இருந்தால் அவைகளுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. செகண்ட் பார்ட் ஐடியாஸை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னேன். ஓகே ஓகே பை பாய் டேக் கேர் ஹேவ் அ நைஸ் டே.